ம். 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 யாராவது தூங்குற நேரத்தில் ஹாய், எப்படி இருக்கீங்க? நீங்க நானு கிரவுண்ட் ஃப்ளோர்ல புதுசா குடி வந்திருக்கேன். நீங்க மொட்டை மாடியில குடி இருக்கிறதா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல குடி இருக்கிற மாமா தான் சொன்னாரு. ஓஹோ இப்பதான் எங்க வீட்டுக்கு பால் காய்ச்சணும். பால் காய்ச்சினதும் தனியா இருக்கிறீங்களே, முதல்ல உங்களுக்கு கொடுக்கலாம் தான் எடுத்துட்டு வந்தேன். ஓஹோ இந்த பாலை வாங்கி பாத்திரத்துல ஊத்திக்கிட்டு கொடுங்க. ஓ அப்படியா எனக்கா ம், உள்ள வந்து கொடுங்க வாங்க ப்ளீஸ். ம். பார்த்து பத்திரமா தேங்க்ஸுங்க. புடிங்க. இந்த பால் ரொம்ப சூடா இருக்கு. நீங்க ஏதாவது பாத்திரத்துல ஊத்திக்கிட்டு இதை என்கிட்ட எடுத்துட்டு வந்து தந்துடுறீங்களா? ஆ ஆ. தேங்க்யூங்க. ஓகே. என்ன பாத்திரத்தை கழுவியே எடுத்துட்டு ஆமாங்க. வந்துட்டீங்களா? அப்படியே கொடுத்துருக்கலாம்ல. இருக்கட்டுங்க பரவாயில்ல. சரி நான் இங்க இருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? நாங்க வீட்டு ஜாமான்லாம் ஏத்திட்டு இருக்கப்போ நீங்க மாடியில நின்னு ஃபோன் பேசிட்டு இருக்கிறத நான் பார்த்திருக்கேன். ஓஹோ அப்படியா நீங்க இந்த வீட்ல தனியா இருக்கிறதா சொன்னாங்க. அதான் பால் பொங்குன உடனே உங்களுக்கு கொடுக்கலான்னு சொல்லி எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். ஓ அப்படியா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. ஆமா, நீங்க ஏங்க இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல? இன்னும் இல்லைங்க. அது எனக்கெல்லாம் போய் யாருங்க பொண்ணு தருவா? ஏன், என்னாச்சு? நீங்க பார்க்க நல்லா தானே இருக்கீங்க. ம், ம். என்னத்த நல்லா இருந்து என்னங்க பிரயோஜனம்? இப்பெல்லாம் பொண்ணு வீட்டுல எல்லாரும் கார் இருக்கா, பங்களா இருக்கா, முக்கியமா பேங்க் பேலன்ஸ் இருக்கான்னு தான் கேக்குறாங்க. நம்ம கிட்ட அதெல்லாம் எங்கங்க இருக்கு? நல்ல பையனுக்கெல்லாம் இங்க மரியாதையே கிடையாதுங்க. காலம் அந்த மாதிரி ஆயிப்போச்சு. என்னத்த பண்றது? ம், சரி, நான் கேக்குறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? உங்க சேலரி எவ்வளவு? சரிங்க, அதெல்லாம் நீங்க ஏன் கேக்குறீங்க? சும்மா சொல்லுங்க. ஒரு எம்என்சில வேலை பார்க்குறேங்க. மாசம் ஒரு 20,000 ரூபா கிட்ட சம்பளம் வாங்குறேங்க. சரி, உங்களுக்கு எந்த மாதிரி பொண்ணு வரணும்னு எதிர்பார்க்கறீங்க? என்னத்த எதிர்பார்த்து கல்யாணம் ஆனா போதுங்க. எருமை வயசாச்சு, இதுக்கு மேல என்னங்க பெருசா எக்ஸ்பெக்டேஷனு? சரி ஏன் இதெல்லாம் கேக்குறீங்க? ம், இல்ல, அது வந்து எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு இன்னும் கல்யாணம் ஆகாம இருக்கா. நகை, வரதட்சணை, பணம்லாம் கிடைக்காது. என்ன உங்களுக்கு ஓகேவா? வரதட்சணை கொடுத்து அவங்களால கல்யாணம் பண்ணி வைக்க முடியாதுன்னு சொன்னாங்க. ஸோ ஓகேனா அந்த பொண்ணு உங்களுக்கு ரொம்ப பொருத்தமா இருப்பான்னு என் உள் மனசுல தோணுது. நீங்க போட்டோ பார்த்து ஓகே சொல்லுங்க. நீங்க வீட்ல பேசிட்டு உங்க முடிவை சொன்னா போதும். ஓ கண்டிப்பா சொல்றேங்க. ஓகே. எனக்கு இப்படி ஒரு நல்ல அலையன்ஸை திடீர்னு வந்து சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. எனக்கு மட்டும் நீங்க அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப புண்ணியமா போவுங்க. உங்களுக்கு சீக்கிரமே உங்களுக்கு இந்த பொண்ணு அமைஞ்சு நீங்க 2 பேரும் நல்லா ஆ, இருக்கணும். ஐயோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. சரிங்க, நான் கிளம்புறேன். பொண்ணு போட்டோ சரிங்க. அனுப்புறேன். பாய். ஓகே பாய்.